இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பயப்படாதிருங்கள் இந்த தலைப்பை பார்க்க போறோம். கலிலி கடல்ல பயங்கரமான ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டது. அப்போ இயேசுவின் சீஷர்கள் பயந்து நடுங்கி கொண்டிருந்தார்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 36 வசனத்திலிருந்து 41 வசனம் வரை. அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படலில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோடே கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவர்களை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. கலிலி கடல்ல ஏசப்பா கடந்து போகிறார். அவருடைய அடுத்த கரைக்கு அவங்க போவதற்கு முன்பதாக அவங்க ஒரு படகை பிடிச்சிட்டு போகிறாங்க. சீஷர்களும் படகுல போகிறாங்க. அந்த கடல் பார்த்திங்கன்னா பயங்கர கொந்தளிப்பாயிடுச்சு. இவங்க போய் கொண்டு இருக்கும்போது, பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கும்போது பயங்கர கொந்தளிப்பு. அந்த கடலை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 680 அடிக்கு கீழே ஆழம் இருக்குது. ஸோ மற்றும் அந்த இடம் முழுமையாக மலைகளால் சூழப்பட்ட ஒரு இடம். திடீரென ஒரு புயல் வருது. ஆவேசமாக ஒரு புயல் வருது. புயல் வரும்போது இவங்க கடலை தாண்டி பிரயாணம் பண்ணி தான் அந்த காலகட்டத்தில் ஏசப்பா சீஷர்களுடனே கடந்து போய் சுவிசேஷம் அறிவித்து வந்தார்கள். ஸோ இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் அவங்க போய்கொண்டு இருக்கிற வேளையில் திடீர்னு தான் இவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. பட் ஆண்டவரே இதை அனுமதிக்கிறார். ஸோ நம்ம இங்கே என்ன பார்க்குறோன்னா, அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? அப்படின்னா என்ன நினச்சிட்டாங்கன்னா, புயல் அலை வந்துச்சுன்னா நம்ம அவ்வளோதான், என்ன காலி, நம்ம க்ளோஸ், அவ்வளோதான், சாப்டர் முடிஞ்சு போச்சு என்று சொல்லி பயந்து அவரை தூக்கத்திலேருந்து ஆண்டவரை எழுப்புறாங்க. அவரை எழுப்பும்போது அவர் கடலை பார்த்து சொல்கிறாரு ஒரே ஒரு வார்த்தை, அமைதலாரு. உடனே நம்ம பார்க்குறோங்க, கடல் அப்படியே அமைதல் ஆயிடுச்சு. அப்போ தான் அவங்க கேட்குறாங்க, அப்பா இது யார்? கடல் கூட இவருக்கு ஒபே பண்ணுது அப்படின்ட்டு. ஸோ முதல்ல நம்ம இங்கே என்ன பார்க்குறோன்னா, ஒரு காற்று, ஒரு பயங்கரமான காற்று, சுழல் காற்று. ப்ராப்ளம் வரும்போது அந்த ப்ராப்ளத்துக்கு மத்தியில் நம்ம நிற்க பழகி கொள்ள வேண்டும். அந்த ப்ராப்ளம் திடீர்னு ஒரு சுழல் காற்றை போல் வரும்போது நம்ம பயந்து போய் விடுகிறோம். பயம் மனிதர்கள் மத்தியில் ஒரு பெரிய காரியத்தை செய்யுது. எப்படின்னா, பயம் வந்துச்சுனாலே நம்ம அப்படியே ரொம்ப ஷாக் ஆகிரும். நம்ம வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்துடுச்சுனாலே பயம் நம்மளை ஆளுகை செய்யுது. நம்ம இங்கே பார்க்குறோம், சுழல் காற்று இங்கே ஒரு புயல் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இந்த புயல் எதை குறிக்குதுன்னா, ஒரு சுழல் காற்றுனா ப்ராப்ளம். இட் டாக்ஸ் அபவுட் அ ப்ராப்ளம். விபத்து, ஆபத்து. எதுவும் நம்ம வாழ்க்கையில் இப்போ சுழல் காற்றுனா பிரச்சனை, எதிர்பாராத விபத்து, ஆபத்துக்கள் ஏதாவது நம்ம வாழ்க்கையில் இருக்குல்ல, நம்ம அதை எதிர்பார்த்துருக்க மாட்டோம். சில நேரத்தில் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம், வேலை போயிடும், இழந்துரும், கடன் பிரச்சனை திடீர்னு வந்துடும் அறியாமல். ஸோ அநேக காரியங்கள் இப்படி ஒரு பேர்டன், ஒரு ஹெவி பேர்டன் வந்துட்டுனாலே நமக்கு ஒரு பயங்கரமான அந்த ப்ராப்ளத்தினால நமக்கு ஒரு பயம் விடுகிறது. ஸோ வேதாகமத்தில் கூட ப்ராப்ளம்ஸ் வராது அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. ப்ராப்ளம்ஸ் வரும். பட் அந்த ப்ராப்ளத்துக்கு நடுவில் நான் உங்களை எப்படி பாதுகாப்பேன்னு தான் ஆண்டவருடைய வசனங்களே நமக்கு தெரியப்படுத்துகிறது, ஒரு திடனை கொடுக்கிறது. ஸோ வேதாகமத்தில் பயப்படாதிருங்கள் என்று 365 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. பயப்படாதிருங்கள். அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வார்த்தை என்னென்னா, நீங்கள் பயப்படாதீங்க, இந்த காலகட்டத்தில் திகையாதீங்க, பயப்படாதிருங்க, நீங்கள் ஆண்டவரை சார்ந்துருங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். இங்கே நம்ம பார்க்குறோம், உலகத்தில் இன்னைக்கு நிறைய பேர் டிப்ரெஷனாக இருக்கிறாங்க. டிப்ரெஷன் அண்ட் தேவர் ஆங்ஸைட்டி ஸ்பிரிட். அதுவும் இல்லாமல் இந்த டிப்ரெஷன்னால் நம்ம ட்ரக்ஸை எடுக்கிறாங்க,
so many problems we can determine. ஸோ இந்த டிப்ரெஷன் ஆகிறது எதுக்குன்னா, இப்படி ப்ராப்ளம்ஸ் வரும்போது அதை மேற்கொள்ள முடியாமல் பயம் வரும்போது அங்கே டிப்ரெஷன் ஆயிடுறாங்க. கிட்டத்தட்ட உலகத்தில் மட்டும் 264 மில்லியன் மக்கள் டிப்ரெஷனில் போயிருக்கிறாங்கன்னு கணக்கிடப்பட்டிருக்கிறது. அதுவும் இல்லாமல் 284 மில்லியன் மக்கள் வந்து இந்த ஆங்ஸைட்டி ஸ்பிரிட்னால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ மனிதராக நம்ம இருக்கும்போது, நம்ம மனிதனாக பிறந்து விட்டாலே நமக்கு வந்து ஒரு சில துக்கம் வரும், சம்பவங்கள் நிகழும். பட் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இதிலேருந்து நான் உங்களை மேற்கொண்டு வருவோம். ஸோ இதனால் நம்ம பார்க்குறோம், உலகத்தில் இன்னைக்கு எவ்வளோ மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. வழி இல்லாமல் இருக்கும்போது கர்த்தர் அங்கே இறங்கி வழியை ஆயத்தப்படுத்துகிறார். இங்கே வேதாகமத்தை நம்ம பார்க்கும்போது நிறைய வசனங்கள் இருக்குன்னு, அதில் ஒரு சில வசனங்கள் யாத்ராமம் 14:13 கூட பேஸ்ட் ஆன் த ஸ்கிரிப்சர் பேஸ்ட் ஆன் ஃபியர் எப்படி இருக்குன்னா, பயப்படாதிருங்கள். யாத்ராகமம் 14:13 பயப்படாதிருங்கள்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஏசாயா தீர்க்கதரிசி 35:4 சொல்கிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 15:1 நீ பயப்படாதே. ஏசாயா 41:13 பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். ரூத்து 3:11 மகளே நீ பயப்படாதே. லூக்கு 1:13 பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஸோ ஆண்டவர் எல்லாவற்றிலும் நமக்கு என்ன ஸ்ட்ராங்காக உறுதியாக சொல்கிறார், பயப்படாதீங்க, நீங்கள் பயப்படாதீங்க, நான் உங்க கூட இருக்கிறேன். பயம் வந்தால் கவலை, மன அழுத்தம், குரோனிக் டிசீஸ், நீடித்த நோய் எல்லாம் வரும். ஸோ தீஸ் ஆர் த இம்பேக்ட்ஸ் ஆஃப் ஃபியர். இம்யூன் சிஸ்டம் வீக் ஆகும், கார்டியோவாஸ்குலர் டேமேஜ் நம்ம பார்க்கலாம், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ப்ராப்ளம் வரும், அல்சர் வரும், இப்படிப்பட்ட பல விதமான நோய்கள் வரும். அதுதான் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை இது பலவீனப்படுத்துகிறது. இருதய பாதிப்பு, குடல் நோய்கள், இப்படி பல விதமான நோய்களுக்கு வழி திறக்குது வெறும் இந்த பயத்தினால். நம்ம பீதி அடைஞ்ச பயம் ஆயிடுச்சுனாலே இருக்கிற நோய் கூட பெரிய நோயாயிரும். ஸோ அதனால் நம்ம பயப்பட வேண்டாம். ட்ராமா, ஆங்கிலத்தில் ட்ராமான்னு சொல்லுவாங்க. பிப்ளிக்கலி என்னென்னா, ஒரு பயம் வருதுன்னா அங்கே என்ன வருதுன்னா அதிர்ச்சி உண்டாகிறது தான் ட்ராமான்னு சொல்கிறாங்க. ஆத்மாவிற்கு காயம், இன்ஜூரி டு த சோல், நம்ம சோலுக்கு ஒரு இன்ஜூரியை ஏற்படுத்துது. அதிர்ச்சிகளிலே என்ன ஒரு அதிர்ச்சினா, மனநல கண்டறிதலுக்கு பிந்தைய அதிர்ச்சி கோளாறாகும். அப்படின்னா மென்டல் ஹெல்த் டயக்னோசிஸ் போஸ்ட் ட்ராமாட்டிக் டிஸார்டர். ஸோ இது PTSD இது வந்தாலே என்ன ஆகும்னா, மனுஷனுக்கு தற்கொலை எண்ணங்கள் வரும். தனிப்பட்ட பாதுகாப்பு குறித்து நமக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு மன அழுத்தத்துக்கு தள்ளப்படுவாங்க. கனவு, இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த PTSDன்னு இது ஒரு ட்ராமா. ஸோ இந்த தற்கொலை எண்ணங்கள், தனிப்பட்ட பாதுகாப்பு குறித்து பயம் ஆகியவற்றை மனம் பாதிக்கப்படுகிறது. ஸோ மருத்துவ நம்ம அந்த ட்ராமா தான் இது ஒன் டைப் ஆஃப் ஃபியர். ஸோ ஒன் டைப் ஆஃப் ஃபியர் பிரிங்ஸ் அ கிரேட் இம்பேக்ட் ஆன் அவர் லைஃப். என்ன ஒன்றா பெரிய பயங்கரமான ஒரு விளைவுகளை இதை கொண்டு வருது. மருத்துவ உளவியல், அதாவது சைக்காலஜிக்கலி நீங்கள் பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் என்னென்னா மருந்து கொடுத்து அதுக்கு உதவ தான் முடியும். இப்படி நம்ம வந்து ட்ராமாவால் எஃபெக்ட் ஆகிருக்கோன்னா அவங்க ஒரு சில மெடிசின்ஸ் கொடுப்பாங்க, அதனால் அதை நம்ம வந்து மெயின்டைன் தான் பண்ணுவாங்கள்ல ஒழிய அதுக்கு வந்து நிரந்தரமான ஒரு பதில் கிடையாது, ஒரு சொல்யூஷன் கிடையாது. இல்லை சரி இந்த மருந்தை நம்ம சாப்பிட்டா இதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு டிப்ரெஷன் வராது அப்படின்னு இல்லை. ஆனால் இதை வந்து முழுமையாக குணப்படுத்த அவங்களால முடியாது. ஸோ ஆண்டவரால் மட்டும்தான் இதை குணப்படுத்தவே முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இப்படிப்பட்ட ட்ராமாவில் இருக்கும்போது இதை வந்து ஃபோபியான்னு கூட சொல்கிறாங்க. ஃபோபியானா ஃபியர். ஸோ சயின்டிஃபிக்கலி தே சே ஃபோபியா, ஃபியர். ஸோ ஒரு சிலருக்கு இருட்டை பார்த்தா பயம், ஒரு சிலருக்கு வந்து மரணத்தை பார்த்தா பயம், தண்ணீரை பார்த்தா பயம், பிசாசை பார்த்தா பயம், மந்திரவாதிகள் மந்திர சக்திகளை பார்த்தா பயம், நோய்பட்டா ஒரு பயம், நோய் வந்துட்டாலும் எல்லாருக்கும் பயம் வந்துடும். ஸோ இந்த பயத்தை தான் சயின்டிஃபிக்கலி என்ன சொல்கிறாங்கன்னா ஃபோபியா. ஸோ ஃபியர் ஆஃப் டார்க், இருளின் பயத்தை என்ன சொல்கிறாங்கன்னா நிக்டோஃபோபியா. மரணத்தின் பயத்தை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா தண்ணியில் முங்குற ஒரு பயம், தண்ணியை பார்த்தாலே ஒரு சிலருக்கு பயம் வரும், அதை வந்து தலசோஃபோபியான்னு சொல்கிறாங்க. சாத்தானால்
பயப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இருட்டுலனா எதை பார்த்தாலும் சாத்தான்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து சாத்தானோஃபோபியா. விச் கிராஃப்ட்டை பற்றி பார்த்தா அது ஒரு பயம். அது விகாஃபோபியான்னு சொல்லுவாங்க. ஃபியர் ஆஃப் சிக்னா எமோட்டோஃபோபியா. ஸோ இந்த பயம் வந்து எப்படி வருதுன்னா, ஏதாவது ஒரு ரீசனில் ஒருத்தருக்கு பயம் வரும். ஸோ தெர் ஆர் ஸோ மெனி மிஸ்சலேனியஸ் ஃபியர் இஸ் மென்ஷன். பட் தேவன் வந்து பயத்தை எடுத்து போடுகிறவராக இருக்கிறார். வேதாகமத்தில் ஆதாமும் ஏவாளும் அவங்களுக்கு பாவத்தின் நிமித்தம் தான் பயம் வந்தது. ஆண்டவர் இந்த கனியை புசியாதன்னு சொல்லும் போது அவங்க அந்த பாவத்து நிமித்தம் அந்த கனியை புசித்த உடனே மீறுதல். அங்கே என்ன நம்ம பார்க்குறோன்னா, தே ஆர் ட்ரஸ் பாசிங். நமக்கு வந்து ஒரு பெரியவங்க சொல்கிறாங்க, நமக்கு வந்து ஆண்டவருடைய பிள்ளைங்க நமக்கு ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாங்க, இப்படி செய்யாதன்னா நம்ம அதை கீழ்ப்படிக்கணும். ஆனால் நம்ம அதை துணிகரமான இது தேவன் வந்து அவங்கள என்ன சொன்னார்னா, தோட்டத்தை பாருங்க அப்படின்னு தான் சொன்னார். ஆனால் அவங்க ஆண்டவரை மீறி அந்த பாவத்தில் ஈடுபடும் போது அவங்களுக்குள்ளாக இந்த ஃபியர் ஆஃப் சின் வந்து மேற்கொண்டு விடுகிறது. அதுதான் நம்ம பார்க்குறோம். ஆதாமே எங்கேன்னு அவர் கூப்பிடும்போது அதற்கு அவர், நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். ஸோ ஆண்டோடைய சத்தத்தை கேட்டோன்னா பயந்து ஒளிந்து கொண்டான். பாருங்கள், அது வரைக்கும் அவன் நேக்கடாக தான் இருக்கிறாரு. யார்? ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய அந்த தோட்டத்தில். பட் வஸ்திரத்தை ஆண்டவர் கொடுக்கல. ஆனால் அந்த உணர்த்துதல் எப்போ வந்துச்சுன்னா, நன்மையும் தீமையும் அறியத்தக்க அந்த கனியை புசிக்கும் போது தான். ஸோ சாத்தான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இன்டெலெக்சுவல் மைண்ட் கொடுப்பான். ஸோ தெர் ஆர் டூ விஸ்டம்ஸ். ஒன் இஸ் ஃப்ரம் ஹை அபவ் ஃப்ரம் காட் அண்ட் த another wisdom is from Satan. See, one wisdom is from above and another wisdom is from Satan. So what does Satan does? He uses his wisdom. சாத்தானுடைய விஸ்டம் தான், ஞானம் தான் இவங்க பெற்றுட்டாங்க. இப்போ யார்? ஆதாமும் ஏவாளும். ஏன்னா அந்த கனியில் மரணமும் இருக்கிறது. ஸோ ஆகவே இவங்க அந்த கனியை புசிச்சதுனால ஒரு மீறுதல், ஆண்டவர் பேச்சை கேட்காம அது சாப்பிட்டதுனால அவங்களுக்கு உள்ளாக என்ன வந்தது? பயம் வந்துடுது. பாவத்து நிமித்தம் வருகிற பயம் தான் இது. ஸோ அதனால் அவங்க ஆண்டோடைய சத்தத்தை கேட்டோன்னா போய் ஒளிந்து கொள்கிறாங்க. இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கும்போது, இஸ்ரவேலர்கள் எப்போ பயந்தாங்கன்னா, எப்போ ஆண்டவர் அவங்கள வந்து எகிப்து தேசத்துலேருந்து கொண்டு வந்து வனாந்திரத்துக்கு போகிறாங்க. பட் ஆண்டவர் அவங்கள எவாக்குவேட் பண்ணி லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டவர் வந்து அவங்கள விடுதலை கொடுத்து கொண்டு வர்றாரு. ஒரு பெரிய போராட்டத்தில் விடுதலை பெற்று வரும்போது பிளாக் ஆயிடுறாங்க கம்ப்ளீட்டாக. எங்கே பிளாக் ஆயிடுறாங்கன்னா, முன்னாடி பார்த்தா சமுத்திரம், பின்னாடி பார்த்தா சத்ரு, எதிரிகள் 1-2 இல்லை, 600 போர் சேவகர்கள். பாருங்க, அவங்க வர்றாங்க, சேரியட்ஸ் எடுத்துட்டு வர்றாங்க. பின்னாடி 600 பேர். முன்னாடி இந்த கடல் எப்படி எண்ணி தாண்டிப்போம் ஏன் அப்படின்ட்டு பயந்தார்கள். எதுக்குன்னா, ஏன் அவங்க அப்படி பயந்தாங்கன்னா, மறுபடியும் பிடிச்சிட்டு போய் 400 வருஷமாக நம்ம என்னவா இருந்தோம்? அடிமையாக இருந்தோம். இன்னும் அடிமையாக்கிடுவாங்களே அப்படின்ட்டு ஒரு பயம். அந்த யாத்ராகமம் 1:13 பாருங்க, என்ன வசனம் சொல்லுதுன்னா, the Egyptian compelled the sons of Israel to labor rigorously. அதுதான், எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். கொடுமையான வேலை செஞ்சுதான் ஆகணும்ன்ட்டு இந்த கொடுமையான ஒரு வேலையை கொண்டு வருவாங்களே. இனி நம்ம போனால் அடிமையாக தான் இருக்கணும், அங்கே நம்ம என்ன ஆக முடியாது, ஒரு விடுதலை கிடையாதுன்னு சொல்லி அப்பா அப்படின்னு பயந்து அழும்போது கர்த்தர் அந்த இடத்துல இறங்கி அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். நம்ம இங்கே யாத்ராமம் 14:21 கர்த்தர் ராம் முழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். என்னைக்காவது நீங்கள் எப்படி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கர்த்தர் வந்து அதை எப்படி கடலை 2 பழக்கிறாரு. ஆனால் எப்படி அந்த கடலை வந்து ட்ரை பண்ணுறாரோ, வாட் எவர் ஹீ டஸ், பட் ஹீ இஸ் டூயிங் சம்திங் வென் யூ ட்ரஸ்ட் ஆன் லார்ட். அப்போது மோசைக்கிட்ட இருக்க கோலை நீட்டுன்னு ஆண்டவர் சொல்லும் போது கோலை நீட்டுறாங்க. அதுதான் உங்ககிட்ட என்ன இருக்குது? ப்ரேயர் இருக்குது. ப்ரேயர் பண்ணுங்க. உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்குறாரு ஆண்டவர் கிஃப்ட். அதை நம்ம எல்லாம் மறந்துடுவோம். நமக்கு இப்படி டிப்ரெஷன் ஆகும்போது, இல்லை ஃபியர் வரும்போது, இல்லை பயம் வந்துடுது நமக்கு எல்லாத்துக்கும். இது வந்து இயல்பு. ஒரு மனிதனாக நம்ம பிறந்தாலே நமக்கு ஒரு பயம் இயல்பு, நேச்சுரலி இட் இஸ் எ ஹியூமன் ஹேபிட். பட் நம்ம இதை மேற்கொள்ளணும். அப்போ எப்படி மேற்கொள்ளுவீங்க? ஆண்டவர் உங்ககிட்ட என்ன கொடுத்துருக்குறாரு? ஜெபத்தை கொடுத்துருக்குறாரு, வல்லமையை கொடுத்துருக்குறாரு. அந்த ஜெபம் செய்யும்போது வல்லமை இறங்கி வரும், கிரியை செய்யும். ஐயோ, முன்னாடி சங்கடல், எப்படி நான் இதை கிராஸ் பண்ணுவேன்? பின்னாடி பார்த்தா எதிரி எப்படி ஆண்டவரே ஜாம்ட் அண்ட் சாப்ட் அப் லைக் அ சாண்ட்விச். ஹல்லேலூயா. கடவுள் சொல்கிறாரு, உங்ககிட்ட இருக்கிற
பலனை வச்சு நீங்கள் ஆண்டவர் மேல் நம்பிக்கை இருந்து ப்ரே பண்ணுங்கள். ஆண்டவர் வழிகளை உண்டாக்குவார். ஹல்லேலூயா. ஸோ பயம் வந்துட்டாலே நமக்கு என்ன ஆயிரும்னா விசுவாசமே போயிடும். ஏன்னா விசுவாசம் என்ன சொல்லுதுன்னா பயத்தை கொண்டு வராது. விசுவாசம் இருந்தால் நம்ம ஆண்டவர் மேல் நம்பிக்கையாக இருப்போம், உறுதியாக இருப்போம், பயப்பட மாட்டோம். இன்னும் ஒன்று என்னென்னா, நம்ம நெகட்டிவிசம் நிறைய பேசுவோம், எதிர்மறை பேச்சு. ஸோ இந்த ரெண்டும் நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடாது. ஒன்று வந்து நெகட்டிவிசம், இன்னொன்று வந்து அவிசுவாசம். இந்த அவிசுவாசம், இந்த நெகட்டிவிசம் நமக்குள்ளாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் வந்து ஒரு ஒரு ஆண்டவருடைய கிரியையை நம்மளால் காண முடியாது. ஏன்னா நம்ம அந்த லெவலில் இருந்துக்கிட்டு இருப்போம். ஸோ ஆண்டவர் என்ன சொல்கிறார், எழும்பி உதறிட்டு தள்ளிட்டு பிரகாசி அப்படின்னு ஆண்டவர் சொல்ல, எழும்பி வா. ஹல்லேலூயா. சே டு தட் மவுண்டன், நமக்கு முன்பதாக நிற்கிற அந்த மலையை பார்த்து சொல்லணும், கெட் அவே. ஹல்லேலூயா. கோ அண்ட் ரிட் அவுட் ஆஃப் யூ மவுண்டன் அப்படின்னு சொல்லணும். 2 தீமோத்தி 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்துருக்கிறார்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஆவியை கொடுத்துருக்கிறார். பலம். He did not give us the spirit of a fear but of power and love and sound mind. பவர், வல்லமையின் ஆவியை கொடுத்துருக்கிறார். பயத்தின் ஆவி ஆண்டவர் என்னைக்காவது எங்கேயாவது நீங்கள் படிச்சீங்களா? வேதாகமத்தில் ஆண்டவர் வந்து நமக்கு பயத்தின் ஆவியை கொடுத்துருக்கிறார். அவரை பார்த்தோன்னா அப்படி நடுங்கி ஓடி எங்கேயாவது ஒளிந்து கொள்ள வேண்டும் என்று இல்லை. ஆண்டவர் நமக்கு ஒரு திடனான ஆவியை கொடுத்திருக்கிறார். த ஸ்பிரிட் ஆஃப் பவர். ஹல்லேலூயா. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஏசாயா 41:10 நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றான்னா, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். பயப்படாதீங்க, திகையாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு வழியை வைத்திருக்கிறார். அதான் சொல்கிறேன், நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்துவேன். பலப்படுத்துவார், ஸ்ட்ராங்கராக மாற்றுவார், இன்னும் சகாயம் செய்வார். அவ்வளோ ஐயோ இவ்வளோதான் முடிந்து விட்டது அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது இந்த வசனம் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது, பூஸ்ட்டு. காலையில் எழும்பி குடிக்கிறீங்களா பூஸ்ட்டு, அதே மாதிரி ஒரு பூஸ்ட்டை கொடுக்குது. இந்த என்ன சொல்லுதுன்னா இந்த வசனம், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. என்னுடைய கரத்தினால உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஸோ தேவன் வந்து நமக்கு இந்த பயத்தின் ஆவியை ஓவர் கம் பண்ணணும்னா we have to face certain challenges in our life. ஏன்னா அந்த பயத்தை நீங்கள் சாதாரணமாக எண்ணக்கூடாது. இது ஒரு பிசாசின் ஆளுகை, சத்ருவின் கிரியை, அதுதான் பயம். அங்கே நம்ம பார்த்தோம், ஆதாம் தவறு செய்யும் போது தவறின் நிமித்தம் தான் பயம் வருகிறது. ஒரு மனிதனை பயம் ஆளுகை செய்யும் போது அவன் அதற்கு அடிமையாகிறான். ஸோ ஒரு பயம் வந்து மனிதனை ஆளுகை செய்யும் போது அவன் முழுமையாக அதற்கு அடிமையாகி விடுகிறான். ஏன்னா பயம் வந்துருச்சுனாலே நமக்கு there is no hope at all. You are despair and hopeless. ஆனால் இதை மேற்கொள்ளும் போது என்ன நடக்குதுன்னா, தேவனுடைய ஆவி நம்ம மேலே ஊற்றப்பட்டு நம்ம பயத்திலிருந்து விடுவிக்கிறார். அவருடைய வசனத்தை நம்ம கை கொள்ளும் போது பயம் இல்லாமல் போய்விடும். எப்படி ஆண்டவரை பார்க்க முடியும்னா, வேத வசனத்தில் நம்ம ஆண்டவர் வார்த்தையை கொடுப்பார். ஸோ அந்த வார்த்தையை நம்ம பிடிச்சு கொள்ளும் போது தேவன் அனுதினமும் நம்ம மத்தியில் பேசுவார். இங்கே பாருங்க, இந்த 4 காரியங்கள் நமக்குள் இருந்தால் போதும். என்னன்னா, பரிசுத்த ஆவி, 2வது விசுவாசம், 3வது தேவ வார்த்தை, 4வது ஜெபம். நம்ம வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டால் இதை மேற்கொள்ள முடியும். தேவ வார்த்தை இருந்தால் மேற்கொள்ள முடியும், விசுவாசம் இருந்தால் மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. தேவ வார்த்தையும் ஜெபமும் நமக்குள்ளாக இருக்கணும். ஸோ அதுதான் ஆண்டவர் வந்து இதை மேற்கொள்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் தர்றாரு. ஸோ நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 25 26 வசனம் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கராக நமக்கு ஒரு பலத்தை தருது. சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பல்கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இமீடியட்லி, இன்ஸ்டன்ட்லி ஏதோ ஒன்று நமக்கு நடக்குதுன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது நம்ம கால்களை என்ன பண்ண விட மாட்டார், சிக்க விட மாட்டார். அதில் வந்து நம்மளை மேற்கொண்டு வருவார். சில டைம் நம்ம சிக்கி கொள்ளும் போது கர்த்தர் நமக்கு வழியை ஆயத்தப்படுத்துவார், அதிலிருந்து வெளியே கொண்டு வருவார். ஹல்லேலூயா.
அதான் திடீர்னு இப்படிப்பட்ட ஒரு ரூயின், சத்ருவின் ரூயின் திடீர்னு வந்து நம்மளை வந்து ஒரு வலையை போட்டு நம்மளை வந்து ஆபத்தில் சிக்க வைப்பான்னா அதுலேருந்து மேற்கொள்வதற்கு நமக்கு அதிகாரம் உண்டு. ஸோ ஆண்டவர் அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுப்பார். இங்கே நம்ம பார்க்குறோம், இங்கே நெபுகத்நேசர் என்ன பண்ணுறாருன்னா, தானியேலுடைய மூன்று ஃப்ரெண்ட்ஸை வந்து, அதாவது சத்ராக், மேஷாக், அபேத்நேகோ, இவங்க 3 பேரையும் தூக்கி அந்த அக்னியில் சூளை 7 மடங்கா எரியிற அந்த ஃபர்னஸில் தூக்கி போடுறாங்க. ஏன்னா அந்த ராஜாவை வணங்கவில்லை என்று. ஸோ இதை அப்போ அந்த சூழலில் ஐயோ அவ்வளோதான் முடிந்து போய்விட்டது அப்படின்னு அவங்க எண்ணவில்லை. ஏன்னா அவங்க ஆராதித்த தேவன், அண்ட சராசரியத்தை படைத்த தேவனை ஆராதித்தார்கள். அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தது, கர்த்தர் நம்மை இதிலிருந்து பாதுகாப்பார், விடுவிப்பார். ஹல்லேலூயா. பாருங்க எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம். அந்த அக்னி சூளையில கூட ஆண்டவர் அவர்களை பாதுகாத்தார் அற்புதமாக. ஹல்லேலூயா. அதுவும் இல்லாமல் தானியேல் கூட, தாரியஸ் ராஜா, மெதேஸ் பெர்ஷியாக்குள்ள ராஜா, இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, தானியேலை தூக்கி சிங்க கேபினில் போட்டுறாரு. இப்போ நம்மெல்லாம் ஒரு சிங்க பக்கத்தில் போனால் நம்ம சும்மாவும் விடும், கையை காலை கடிச்சிடாது, முழுமையாக சாப்பிட்றோம். அப்போது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தானியேல் அங்கே என்ன பண்ணியிருப்பார், எப்படி அவர் தப்பித்து கொண்டார். தானியேலுக்கு விசுவாசம் ஆண்டவர் மேலே. சிங்க கேபினில் போட்டால் நம்ம அவ்வளோதான், நம்ம அந்த நிமிஷமாக ஐயோ அவ்வளோதான் நான் காலி இல்லை. அங்கே அந்த சிங்க கேபின்லேருந்து நான் நினைக்கிறேன் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்திருப்பார், ஆண்டவரை தேடி கொண்டு இருந்திருப்பார். பரவாயில்ல, நான் ஜெபிக்கிற ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார். அந்த விசுவாசம் நம்மை வந்து பாதுகாக்கும், ரட்சிக்கும், நம்மளை காப்பாற்றும். ஹல்லேலூயா. ஸோ இதுதான் உலக பிரகாரமான ஒரு பயம். ஆனால் வேதாகமத்தில் காட்லி ஃபியர்னு கூட சொல்லப்பட்டிருக்குது. காட்லி ஃபியர் நமக்குள்ளாக இருந்ததுன்னா த ரெவரன்ஷியல் ஃபியர் ஆஃப் காட், நம்ம வந்து தேவனை தேடுவோம். இந்த ரெவரன்ஷியல் ஃபியர்னு சொல்லும் போது எனக்கு 2 காரியங்கள் ஞாபகம் வருது. ஒன்று வந்து ஆண்டவர் வந்து மலையின் மேல் இறங்கி வரும்போது இந்த மக்கள் தேவனை தரிசிக்க போகிறாங்க. தரிசிக்க போகும்போது இடி முழக்கத்துடனே அவர் தென்படுகிறார். ஸோ அப்போ இவங்க சொல்கிறாங்க, ஐயோ வேண்டாம், ஆண்டவருடைய சத்தம் பயங்கரமாக இருக்குது. இது வந்து மனுஷனுக்கு இருக்கிற அந்த ஒரு பயம். பட் இது ரெவரன்ஷியல் ஃபியர் கிடையாது. அவங்களுக்குள்ளாக அந்த ரெவரன்ஷியல் ஃபியர் இல்லை, அவங்க பயந்தார்கள். கர்த்தர் பேச வேண்டாம், மோசேகிட்ட சொன்னாங்க, நீர் பேசும், ஆண்டவர் பேச வேண்டாம், நீர் எங்கள்கிட்ட பேசும் அப்படின்னு அந்த சத்தத்தின் நிமித்தம் பயந்தார்கள். ஏன்னா இடி முழக்கம் வந்துச்சா நம்மளே பயந்துருவோம். ஆனால் அவங்களுக்கு ரெவரன்ஷியல் ஃபியர் நீங்கள் எங்கே பார்க்கலாம்னா வெளிப்படுத்தல நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். அங்கே வந்து தேவன் வாசம் செய்கிற இடத்துல நீங்கள் பார்க்கும்போது அந்த 24 மூப்பர்கள், அப்புறமாக அந்த 4 ஜீவன்கள், இவங்களெல்லாம் தேவனை ஆராதிக்கிறாங்க, வர்ஷிப். அதுதான் ரெவரன்ஷியல் ஃபியர். இந்த ரெவரன்ஷியல் ஃபியரை தான் ஈராத் அப்படின்னு சொல்லுவாங்க. காட்லி ஃபியர் ஆஃப் காட், பஹாட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வேர்ட் வந்து இட் கம்ஸ் ஃப்ரம் ஹீப்ரூ. 365 முறை ஆண்டவர் நம்மகிட்ட என்ன சொல்றாரு, ஃபியர் நாட், ஃபியர் நாட், ஃபியர் நாட், பயப்படாதுங்க. ஸோ இந்த ரெவரன்ஷியல் ஃபியர் நமக்கு இருந்தால் போதும். கர்த்தருக்கு மட்டும் நம்ம அந்த ஃபியர் நமக்கு இருந்தால் போதும். ஒரு ரெவரன்ஷியல் ஃபியர், அந்த ரெவரன்ஷியல் ஃபியர், ஒரு ரெஸ்பெக்ட் அப்படி நமக்கு இருக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக நம்மளை பாதுகாப்பார். கடைசி ஒரு வார்த்தை, சங்கீதம் 118:6, த லார்ட் இஸ் ஆன் மை சைட், ஐ வில் நாட் ஃபியர் வாட் கேன் மேன் டூ டு மீ. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். கர்த்தர் மேலே உங்களுக்கு விசுவாசம் இருக்கா, நம்பிக்கை இருக்கா? கர்த்தருக்கு பயந்தா பரவாயில்ல, கர்த்தர் மேலே நம்பிக்கை இருக்கதா உங்களுக்கு? ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாரு, தாவீது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் அப்படின்னு ஆண்டவர் உறுதியாக என் கூட இருக்கிறார், நான் எதையும் பார்த்து பயப்பட மாட்டேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், நான் எதை குறித்தும் அஞ்ச போவதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர், ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை சிக்கி கொண்டு இருக்கலாம், ஒருவேளை ப்ராப்ளத்தில் இருக்கலாம், இந்த மிடில்ஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம், ஒருவேளை பயங்கரமான பிரச்சனை, தலையே முங்கி போகிற மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அப்படியும் பிரச்சனை இருக்குது நிறைய பேருக்கு. அதனால அது வந்து இம்பேக்ட் வேறு விதமாக இருக்கும். ஏன்னா அது வந்து இட் எஃபெக்ட்ஸ் அவர் பாடி, இம்யூன் சிஸ்டம் எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனையில் நீங்கள் சிக்கி கொண்டு இருக்கிறீங்களா, ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கு உங்கள் லைஃப்பில், அதுக்கு ஒரு பதில் உண்டு. ஜீசஸ் இஸ் யுவர் சொல்யூஷன். நீங்கள் வந்து பைபிளை படிங்க, நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள், ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், இந்த பயத்தை எடுத்து போடுங்க. மாத்திரையை சாப்பிடாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் நீங்கள் ஆண்டவரை தேடுங்க. ஆண்டவர் நிச்சயமாக இந்த பயத்திலேருந்து விடுதலை கொடுத்து அவருடைய வார்த்தையில் நீங்கள் சார்ந்து கொண்டு இருக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துவார். உங்கள் வருகிற நாட்களில் நீங்கள் பயம் இல்லாமல் ஆண்டவரை மகிமைப்படுத்தி, அவரை துதித்து கனப்படுத்தி
அப்பா நீர் செய்த நன்மைகள் 1000 அப்படின்னு சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவீங்க, கனப்படுத்துவீங்க. எல்லாவற்றையும் மேற்கொள்ள உங்களுக்கு ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கொடுப்பார். உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நீங்க என் கூட சேர்ந்து ஜெபத்துல இணைங்க. அப்பா, இதை பார்த்து கொண்டு இருக்கிற யாவருக்காகவும் ஜெபிக்கிறேன் தகப்பனே. நீர் பெரிய காரியத்தை வாய்க்க செய்கிறேன். அதிசயம் ஆச்சரியமான காரியங்களை நீர் வாய்க்க செய்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நீர் இறங்கும். உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் இறங்கி வாரும் ஆண்டவரே. அவர்களை சந்திங்க அப்பா. பயத்தினால சிக்கி கொண்டு இருக்கிறாங்க. பயம், எதை பார்த்தாலும் பீதி. சும்மா இருந்தாலே பயம். ஒரு இருட்டை பார்த்தா பயம், இல்லாட்டு ஒரு படிப்பில் நான் எப்படி பாஸ் ஆக போகிறேன், படிக்கிற பிள்ளைங்க அது ஒரு பயம். ஒரு சப்ஜெக்ட் எடுத்தால் ஒரு பயம். ஒரு சிலருக்கு நான் எப்படி இதை மேற்கொள்ள போகிறேன், கடன் பிரச்சனை, இதில் பயம். ஒரு சிலருக்கு அப்பா நான் என்ன செய்ய போகிறேன், எப்படி நான் உலகத்தில் எல்லாவற்றையும் மேற்கொள்ள போகிறேன், ஒரு போராட்டம். இந்த உலகமே பார்த்தா ஒரு போராட்டத்தை போல இருக்குதுன்னு பயந்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் தகப்பனை, இந்த நேரத்தில் நீர் அவர்களுக்கு விடுதலை கொடுங்க. பார்த்து கொண்டு இருக்கிற யாவருக்கும் தகப்பனே, நீர் அந்த பயத்தை நீக்கி போடுங்க. எப்படிப்பட்ட பயம் இருந்தாலும் தேவன் அதை நீக்கி போட்டு அவர்களுக்கு துணையாக நிற்கிற தேவன் ஆண்டவரே, நீர் இப்பொழுதே அவங்களுக்கு பெரிய விடுதலை உண்டாக்கி கொடுங்க தகப்பனே. அதுவும் இல்லாமல் நான் இவங்களுடைய எல்லா விதமான ப்ராப்ளம்ஸ்க்காக ஜெபிக்கிறேன், ஆப்ஸ்டக்கிள்ஸ்க்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதுலேருந்து இவர்களை விடுதலை கொடுங்க, பலப்படுத்துங்க. இவர்கள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு வர உதவி செய்யுங்க தகப்பனே. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே எசப்பா. அதுவும் இல்லாமல் நோய்வாய்ப்பட்ட ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கிற யாவருக்காகவும் ஜெபிக்கிறேன் தகப்பனே ஆண்டவரே. ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்க, அட்மிட்டாக இருக்கிறவங்க எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என்ன பிரச்சனையாக இருந்தாலும், காய்ச்சல், ஜுரம், பலவீனம், நோய்கள் ஆண்டவரே, எப்படிப்பட்ட வியாதிகள் இருந்தாலும் தகப்பனே, அந்த இடத்துல உங்களுடைய ஆணி பாய்ந்த கரம் இறங்கி அவர்களை விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டு இருக்கிற வேளையிலே ஆண்டவரே, ஒரு ஹீலிங், ஒரு மிராக்கல் நடத்தப்படட்டும் தகப்பனே. உம்முடைய கரம் அந்த இடத்துல இறங்கி விடுதலை கொடுப்பீராக ஆண்டவரே. நீர் ஆண்டவரே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால் எல்லாம் கூடும் தகப்பனே. எல்லாவற்றிற்கும் நீர் அதிகாரம் கொண்டவர் ஆண்டவரே. இந்த நோய் ஆண்டவரே, இந்த பிரச்சனைகள், பலவீனங்கள் யாவையும் நீ நீக்கி போட்டு அதை இல்லாமல் ஆக்கும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் அப்பா. உம்முடைய ஆணி பாய்ந்த கரம் இறங்கட்டும். அதுவும் இல்லாமல் பலவிதமான ப்ராப்ளத்தில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். கிட்னி இன்ஃபெக்ஷன்ஸ், கால் பிரச்சனை, கை பிரச்சனை, அப்புறமாக இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பேன்க்ரியாஸில் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, இண்டஸ்டைனலில் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஆண்டவரே, அல்சரேட்டிவ் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஆண்டவரே, ஹார்ட் கார்டியோ வாஸ்குலர் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு ஆண்டவரே, பிரெயினில் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு அப்பா ஆண்டவரே, இந்த ஸ்கல்ல டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு, போன்ஸ் டிசீஸ் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பன் ஆண்டவரே. பலவிதமான டியூமர்ஸ், கேன்சர், இதெல்லாம் ஆண்டவரே இந்த நிமிஷமே பார்த்து கொண்டு இருக்கிறவங்க மத்தியில் அற்புதம் செய்யுங்க தகப்பனே. அது கரைந்து போகட்டும் தகப்பன் ஆண்டவரே. பிளட் ப்ரெஷர், சுகர், இந்த தைராய்ட்ஸ் இதெல்லாம் நீக்கி போடுவீராக. சுகர் லெவலில் நார்மலாக கொண்டு வாங்க ஆண்டவரே. ப்ரெஷரை நார்மலாக கொண்டு வாங்க ஆண்டவரே. அப்பா அதுவும் இல்லாமல் கிட்னி இன்ஃபெக்ஷன், கிட்னியால் பாதிக்கப்பட்டு அப்பா அதன் நிமித்தம் பல நோய்கள் வருகிறது அப்பா. அந்த கிட்னியில் உங்களுடைய கரத்தை வைங்க ஆண்டவரே. இந்த பாதிக்கப்பட்ட உறுப்புகளில் உங்களுடைய கரம் போகட்டும் தகப்பனே. அங்கே பரிபூர்ண விடுதலை கட்டளையிடுங்க, ஹீலிங்கை கட்டளையிடுங்க தகப்பனே. மிராக்கல் நடக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நோக்கி கூப்பிடும் போது தகப்பனே, நீர் அந்த நோயை இல்லாமல் ஆக்கி போடும் தகப்பனே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. புது பலனை கொடுங்க, தைரியத்தை கொடுங்க, திடனை கொடுங்க. ஒன்றுமாகாது, இயேசு என்னுடன் இருக்கிறார், நான் எழும்பி மறுபடியும் நடப்பேன் என்று ஒரு தைரியத்தை கொடுங்க ஆண்டவரே. மறுபடியும் எழும்பி பிரகாசிப்பேன் என்று தைரியத்தை கொடுங்க. மறுபடியும் தேவனுடைய நாமத்தை அநேகருக்கு, தேவனுடைய நாமத்தை எடுத்து சொல்லுவேன் என்று, நான் தேவனுக்கு சாட்சியாக இருப்பேன் என்று ஆண்டவரே இவர்களை தைரியப்படுத்துவீராக, ஸ்திரப்படுத்துவீராக ஆண்டவரே. உலகமெங்கும் போய் எனக்காக சாட்சியாக இருங்க என்று சொன்னீர் ஆண்டவரே. அதன் நிமித்தம் தகப்பனே, இவர்களை சாட்சியாக நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா விதமான ஆண்டவரே பிரச்சனைகள்லேருந்து, பயத்திலிருந்து நீர் இவர்களை நீக்கி விடுவித்து காத்துக்கொள்ளும். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.